ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயும் மற்ற கிரகங்களுக்கு கொடுக்குற பயிற்சியை விட சனீஸ்வரனுடைய பயிற்சிக்கு ரொம்பவே அதிமுக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, எப்பயுமே நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லான யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா? அது மாதிரி நவகிரகங்கள்லேயே ரொம்ப கடுமையான பலன்களை முழுமையாக செய்யக்கூடியதுன்னு எடுத்துட்டா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தோற்ற பொலிவு எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சூரியனை பாவகிரகம்னு சொல்கிறேன், சந்திரனை தேய்விரையில் பாவகிரகமாகவும் வளர்விரையில் சுபகிரகமாகவும் வந்துடும். செவ்வாய் முழு பாவகிரகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வரிசையில் சனீஸ்வர பகவான் முழுமையான பாவகிரகம். அப்போ முழுமையான பாவகிரகமான சனீஸ்வரனுடைய சஞ்சாரமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ சயின்டிஃபிக்கலாக பார்த்துக்கிட்டோம்னா, சூரியன்லேருந்து வெகு தூரத்தில் இருக்கிறார், பெரிய நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வர்றார். அதனால் அவருக்கு அதிக நாள் எடுத்துக்குது சூரியனை சுற்றி வர்றதுக்கு. அதனால் வருஷ கணக்கில் சுற்றிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனீஸ்வரன் 12 ராசியும் ஒரு சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் எடுத்துக்கிடுவார். இதே டிஸ்டன்ஸை சந்திரன் சுற்றி வர்றது, சந்திரன் உள்ளதுலேயே ரொம்ப ஃபாஸ்டான ஒரு கிரகம். 360 டிகிரி ராசி மண்டலத்தை அவர் ஒரு சுற்றி வர்றதுக்கு 28,4 நாள் தான் எடுத்துக்கிடுவார். இவர் 30 வருஷம் எடுத்துக்கிடுவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நின்னாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க லைஃப்பில் தான் பெரிய மல்லுக்கட்டாக இருக்கும். அதாவது சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்றுச்சுன்னா, மதியோடு மந்தன் கூடி, மதினா சந்திரன், மந்தன்னா சனி. மதியோடு மந்தன் கூடி மறுவிடில் அது வந்தீது, விதி எனும் ஜென்மநாதன் வினை எனும் நீசம் தீது. நான் சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்றுச்சுன்னா சிரமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அது ஒரு பக்கம். அப்போது இந்த சனி சந்திரன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது அவ்வளோ கடுமையான பலன்கிறாங்க. ஏன்னா சனீஸ்வரனை மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அந்த சனீஸ்வரன் மனது ஒருத்தருடைய மனது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அல்லது எந்த அளவுக்கு குழம்பி போயிருக்கும் அப்படிங்கிறத அந்த சந்திரனை பார்த்தே சொல்லிக்கலாம் ஜாதகத்தில். அந்த சந்திரனோட சனீஸ்வரன் சேர்ந்தாருனாக்க ரொம்ப குழப்பி விட்டுட்டு போயிடும். ஒன்று வேகமாக போகிறதானு தெரியாது, இல்லை மெதுவாக நின்று போகிறதானு தெரியாது, ரெண்டுக்கு நடுவில் நிப்பாட்டிவிடும். அப்போ அந்த சனீஸ்வரனுடைய பவர் அந்த மாதிரி. அப்போது சனீஸ்வரன் ஒரு சுற்றி வந்தார்னா, மனித பிறப்பெடுக்கிறோம் பாருங்க, அந்த பிறப்பெடுக்கிறதே போன பிறப்பில் இருந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான். அதைத்தான் ஜாதகத்தில் மேலே முதல்ல எழுதுவாங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகம் எழுதுவாங்க. அப்படின்னா ஜென்மாந்திரங்களில் இந்த ஜாதகன் செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக இப்பிறப்பில் இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களை அறியும் பொருட்டு இந்த ஜனன பத்திரம் எழுதப்படுகிறது அப்படிங்கிறது விதி. அப்போது இந்த சுகதுக்கங்களை அறியும் பொருட்டு இந்த ஜனன பத்திரம் எழுதப்படுகிறது அப்படின்னாக்க போன பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை எந்த விதத்தில் அனுபவிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா சிலர் பார்த்திங்கன்னா நல்ல யோக பாவத்தில் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் லைஃப் எப்படி இருக்கும், அப்படி பென்ஸ் காரில் உட்காந்து சீட்டை சாய்ச்சி விட்டு ஏசியை தட்டி விட்டால் 1000 கிலோமீட்டர்னாலும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஜம்முன்னு. சிலர் கிளம்பி வரையிலேயே வேறு மாதிரியான யோகத்தோடு வருவான். வர்றப்பயே டிராக்டரில் ஏறி வர்ற மாதிரி இருக்கும். அது வாட்டுக்கு தட்டன்னு அடிச்சுக்கிட்டு வரும். அது 1000 கிலோமீட்டர்னாலும் அலுப்பு இல்லாமல் போகும். இது 50 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே அத்தனை எலுமையும் கலத்தி கையில் கொடுத்துட்டு போயிடும். அப்போது அவ்வளவு யோகத்தில் வருவார். அப்போ தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தார் காணப்படுங்கிறதான வள்ளுவர் சொன்னது. அது மாதிரி யார் என்ன மாதிரியான யோகத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுவாங்க, சிலர் ₹1,00,000 மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க. 100 ரூபாய்க்கெலாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. அப்போ அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு வர்றது யார் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உயரமாக வருவாங்க அல்லது பள்ளத்தில் இருப்பாங்க, மேலேருந்து கீழே வருவானா கீழேருந்து மேலே போவானாங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதுங்கிறது அந்த யோக பாக்கியம்தான். போன பிறப்பில் செஞ்ச கர்மா தான். அதனால தான் சொல்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு. ஒரு தனி மனிதன் பார்த்து இன்னொரு தனி மனிதனுடைய லைஃப்பை உலட்டி விட்டுற முடியாது. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது பாரியா செய்வனை வச்சு கெடுத்து விட்டாயான்வாங்க. இந்த செய்வினை செயப்பாட்டு வினைங்கிறது எல்லாமே ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுடைய லைஃப் சைக்கிளையே மாற்றுற மாதிரி. பகவான் தான் மாற்ற முடியும். எழுதின எழுத்தை ஈஸி அழிச்சு எழுத மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த யோக பாக்கியம்ங்கிறது வலுவாக இருந்ததுன்னா அவங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா போகும். ஆனால் யோகம் இல்லாமல் அவயோக பாக்கியத்தோடு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கேமத்துரும யோகம்னு ஒரு யோகம்லாம் உண்டு ஜாதகத்தில். எத்தனையோ யோக பாக்கியம் சொல்கிறாங்க. அதில் கேமத்துரும யோகம்னு ஒரு யோகம் உண்டு. அந்த மாதிரியான யோகம்லாம் இருந்ததுன்னா எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் ரோட்டில் நின்னாகணும். அது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் அதில் உண்டு. அதே மாதிரி
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் இருக்கும். அந்த கஜகேசரி யோகம் இருந்துச்சுன்னா மிக உயரமான சூழ்நிலையில் வெகு சாதாரணமான ஒரு இடத்துல வந்து மிக பிரமாதமான இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அது மாதிரியான அமைப்பெல்லாம் கூட அந்த இதில் வந்து உண்டு. சரி, அப்போது இப்படி யோக பாக்கியம் எதில் வர்றாங்க அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணி அதுக்கேற்ற அந்த ஜாதகத்தை எழுதுறதே அதுக்காகத்தான். அப்போ அந்த யோக பாக்கியத்தில் எந்த அளவுக்கு மேலே போவாங்க கீழே வருவாங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இதில் இந்த சனி ஒரு சுற்றி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வந்த அந்த கர்மா இருக்கும் இல்லையா, மனிதனாக பிறப்பெடுத்து வந்த அந்த கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மாவில் எக்கச்சக்கமான கர்மாவை முடிச்சு வச்சுட்டு போயிடுவார். சிலர் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்து எந்திரிச்சு வருவாங்க. வரையில் பார்த்தீங்கன்னா போச்சியா இதோட அம்புட்டும் போச்சியா, அவனை பிடிச்ச எல்லா தொல்லையும் முடிஞ்சு வச்சியா, இனி வந்து நீ பர்ஃபெக்டாக இருப்பையா, நிம்மதியாக இருப்பா போய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்கல்ல. அது மாதிரி அப்பா தாப்பிச்சிட்டோம்டான்னு வருவாங்கல்ல. அது மாதிரி ஒரு சுத்து சனீஸ்வரன் அப்படி வந்தாருனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏகப்பட்ட கர்மாவை கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிடுவார். முழு பரீட்சையில் எப்படி எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஆனுவல் எக்ஸாமில் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வர்றோம் பாருங்க, அப்பா ஒரு வழியாக முடிச்சியா எக்ஸாம் அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி அது ஒரு பெரிய பரீட்சை. அப்போ அந்த பரீட்சையை நடத்துகிறவரே சனீஸ்வரன் தான். இவர் கொடுக்குற இந்த பலன்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போ மற்ற கிரகங்கள் கொடுக்கறதுக்கும் சனீஸ்வரன் கொடுக்கறதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இப்போ குரு தசையில் ஒருத்தர் கார் வாங்குறாரு, செவ்வாய் தசையில் ஒரு சொத்து வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, அல்லது ராகு தசையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு. இப்படி ஏதாவது ஒன்று, அதாவது தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிறார். ஆனால் இந்த சனீஸ்வரன் வந்து 7.5 சனியாவோ அர்த்தாஷ்டம சனியாவோ அஷ்டம சனியாவோ அல்லது சனி திசையாவோ அந்த மாதிரியான ஐட்டங்களில் ஒரு ஜாதகத்துக்குள்ளே கிராஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, மற்ற எந்த கிரகத்தில் கொடுத்த பலனாக இருந்தாலும், ஒரு சொத்தாகட்டும், ஜோமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், லிக்விட் கேஷ் ஆகட்டும், அல்லது வந்து வண்டி வாகனமாகட்டும், எதனாலும் பிடுங்கி விட்டு போயிடுவார். அதாவது அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குங்கல்ல. சரி, அப்போது அவர் பார்த்து கொடுத்தாருன்னா, இவர் தான் எல்லாத்துக்கும் பீஸை பிடுங்குறவர். இவர் வந்து கனெக்ஷன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறார், 7.5 சனி ஆரம்பித்து பொங்கு சனியாக நடக்கல, அவங்களுக்கு என்னமா சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறார், அந்த மாதிரிலாம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து காலத்துக்குமே மாற்ற முடியாது. வேறு எந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அல்லது வேறு என்ன இப்போ அஷ்டம குருவே வந்தால் கூட அந்த பிராப்தத்தை பிடுங்க முடியாது. அப்படின்னா சனீஸ்வரன் கொடுத்தாருன்னா கொடுத்ததான், அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குறத மாற்றி எழுத முடியாது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுங்கிற மாதிரி அவர் எழுதுனது தான். சரி, அப்போ அந்த மாதிரியான அந்த இதில் கடுமையான கிரகமாக இருக்கிறனால, ஏன்னா அப்படி தராசை தூக்கி பிடிச்சாருனாக்கும் இங்கே 1/2 கிலோ புண்ணியம் இருக்குது, இங்கிட்ட 1/2 கிலோ பாவத்துக்கு பத்தலைனாக்கும் அறுத்து தூக்கிங்கிட்டு வச்சிருவார், வலிக்கும்லாம் யோசிக்க மாட்டார். அப்போது அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரன் வந்து நம்மளை நேர் வழியில் கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து நிறுத்துறார். அந்த ஆன்மாவை கடைத்தேறதுக்கான அமைப்பு, ஏன்னா பாவங்கள் தீர்ந்தால் தானே கடைத்தேற முடியும். அந்த கடைத்தேறதுக்கான அமைப்பை எல்லாத்தையும் செய்கிறவர் இந்த சனீஸ்வர பகவான். இதுக்கு ஆப்போசிட்டாக சுக்கிரனை சொல்லலாம். அவர் அபரிமிதமாக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்தா இதையும் வச்சுக்க, இந்த வண்டியை வச்சுக்க, இந்த ஒன்றுக்கு 2 வீட்டுக்காரமாக வச்சுக்க அப்படின்லாம் கொடுக்குறதெல்லாம் அந்த சுக்கிரன் தான். அப்போ அது மாதிரி நிறைய கொடுக்கல என்ன ஆகும்னா, மனுஷன் வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுக்க வசதி வாய்ப்புகளை கொடுக்க அடுத்தது எங்கே போய் நிற்கும், ஒன்று சேட்டை செய்யணும் அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் தப்பு பண்ணணும், அப்போ தானே அது காலி ஆகும். அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறவர் வந்து சுக்கிரன் வந்து அபரிமிதமாக கொடுத்து அந்த மாதிரி பண்ணிடுவார். ஆனால் இவர் அப்படி இல்லை, உங்ககிட்ட இருக்கு இல்லை அதெல்லாம் எங்களுக்கு மேட்ரு இல்லை, உங்கள் கர்மா தீந்தாகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அத்தனையும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வலிமையாக கொடுக்கக்கூடியவர். உள்ளதுலேயே திசைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அஷ்டமாதிபதி திசை ரொம்ப மோசமானதும்பாங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8 திசை நடந்து அவர் கேந்திர திரிகோணங்களில் உட்காந்து அப்படி இருக்குன்றார் புலிப்பாணி 600. அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான், கண்டோர் ஏசுரவும் கடையினில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டு ஓட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகஞ் செய்வான், நட்ட பயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. அப்பேற்பட்ட அளவில் பாதிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய வலுவான ஒரு கிரகமாக இருக்கிறதுங்கிறது யாரை சொல்லலான்னா, அந்த 8 திசை நடந்ததுன்னா. ஆனால் அதை விட கடுமையான பலன்களை கொடுக்குறவர் சனீஸ்வரன். அதனால தான் சனீஸ்வரனை பார்த்தாலுமே எல்லாருமே வந்து அந்த சனி பயிற்சின்னு எதுவுமே கிடுகிடுன்னு ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்க. அந்த வகையில் இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து இந்த இப்போ நடப்பு வருஷத்தில் மார்கழி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 16 டிசம்பர் 2014 வந்து விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ துலாம் டு இந்த விருச்சகத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறார் வருங்க. இப்போ மற்ற எல்லா நேரங்களில் கொடுக்குற பலன்களை விட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை ஒட்டி நடக்கிற பலன் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப கடுமையாக இருக்கும் எந்த ராசிக்குமே.
அதாவது நல்ல பலன்கள் கொடுக்கறதா இருந்தால் அபரிமிதமாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா இல்லாத பலன்கள் கொடுக்கறதுனா அப்படி வச்சு ஒரு அழுத்தினாருன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரியான அமைப்பில் அந்த சனி சஞ்சாரத்தை ஒட்டி நிறைய சிரமங்கள்லாம் காமிக்கும். இப்போ இப்படி பயிற்சி ஆகிறது துலாம் டு விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போறார் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளிப்பில் பார்க்கலாம். மகர ராசிக்கு இது எதுக்காக மகர ராசிக்கு ஒரு பெரிய முன்னுரை கொடுக்க வேண்டியதாக போச்சுன்னா, மகர ராசிக்கு ராசி அதிபதியே சனீஸ்வரன் தான். அந்த ராசிக்கு அதிபதியான சனீஸ்வரன் அவர் போய் 6, 8, 12 மறைஞ்சு நின்னார்னா கூட சொல்லலாம் அவர் லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறார். அப்போ ராசியாதிபதி லாபத்தில் நிற்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யோகம். தத்தமது ஓரைக்கும் லக்னந்தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமொடு 6, 8 விரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்தபது நொன்றாதி தருமாதி கூடுகனும் உதய குருவாய் மேவினும் வைத்தபது நொன்றதனில் வைத்த 11 வெகுவேர் உலாவினும் மகராச தனயோகனே. நல்லபடியான தனபிராப்தம் சொல்லுங்கிறான். எது தனாதிபதியும் அவர் தான். மகர ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த அதிபதியும் அதே சனீஸ்வரன், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே சனீஸ்வரன். அவர் போய் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால நல்லதொரு பொருளாதார விருத்தியை கொடுக்க போகிறார். இதுக்கு முன்னால் 10ல் உச்சமாகி நின்னார். பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்துருந்துருப்பார். ஆனால் என்ன பண்ணியிருக்கும்னா சிரமத்தை கொடுத்துருப்பார். நல்லா பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான ஒரு இடத்துல கொடுத்துருப்பார். இப்போ 10ல் இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ல் வந்து சனீஸ்வரன் உட்கார்ந்ததுமே இந்த தனாதிபதி லாபஸ்தானத்தில் நிற்கிறனால யோகத்தை செய்வார். அப்போ பொருள் வருமானம்ங்கிறது நல்லா இருக்கும். அடுத்தபடியாக அந்த குடும்ப ரீதியாக சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு இப்போ வந்துடும். சிலர் வந்து ஏற்கனவே கட்டி உருண்டு அப்படியே கோர்ட் வரைக்கும் போய் நிற்பாங்க. குடும்பம் நடத்துங்கப்பான்னா எல்லாம் சேர்ந்து குஸ்தி நடத்திக்கிட்டு இருப்பாங்க வருங்க. அது மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போது அந்த வேகமெல்லாம் குறைஞ்சு சரி ரைட் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பேசி தீர்த்துக்கிடுவோம்யா, தீர்த்துட்டு பேச முடியாதியா அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து அது பேச்சுவார்த்தையிலே சரியாக போயிடணும். அவுட் ஆஃப் த கோர்ட்டே பேசி முடிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மாதிரியே பங்காளிகளுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிடுவாங்க. சண்டை ஓட்டு கட்டி உருண்டுக்கிட்டு இருந்தது இனி வந்து ஸ்டடி ஆக ஆரம்பிக்கும். ஏற்கனவே குரு பகவானுடைய சஞ்சாரம் பிரமாதமாக இருக்குது. 7ல் குரு பகவான் நிற்கிறார். அதாவது மனம் நிறைந்த வாழ்க்கை துணையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். அது கணவனாக இருந்தால் மனைவியினுடைய செயல்பாடுகள் வந்து மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரைட்டு, நம்மளை நல்லா பார்த்துப்பார் அல்லது அவர் கரெக்டாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மன நிறைவுங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா சனீஸ்வரன் வந்து தாழ்மையான குணம் கொண்டவர்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கழிவிறக்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி அந்த கழிவிறக்கம்ங்கிறது நமக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற அந்த மன உளைச்சல் மட்டும் தீராது. ஏன்னா சனீஸ்வரன் இல்லையா, அதனால். 2வது மகர ராசிக்காரங்களுக்கு சந்திரன் வந்து சனீஸ்வரன் வீட்டில் தான் உட்காந்துருப்பார். அதனாலையும் அந்த மன உளைச்சல் மட்டும் தீராது. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு. மற்றபடி வாழ்க்கை துணையோட ஒத்து போகிற விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனைவியாக இருந்தால் கணவர் மாறுபட்டு நிற்கிறார் அல்லது கணவராக இருந்தால் மனைவி மாறுபட்டு நிற்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்போ அதெல்லாம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்து குடும்ப ஒற்றுமைங்கிறது மேம்படும். கணவன் மனைவி கிடையில அந்யோன்யம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பங்காளிகள்லாம் மல்லு கட்டிட்டு கிடந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒத்து வரணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. புது தொழில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணுங்கிற மாதிரியான அமைப்பை இந்த சனி பகவான் பயிற்சி கொடுக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி நிற்கிறார். கணமுள்ள நவமாறு லாபம் 3. அதாவது லாபஸ்தானங்கிறது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல தான் வந்து நிற்கிறார். கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம். கதிர் மைந்தன் அப்படின்னா கதிர்னா சூரியன், மைந்தன்கிறது பிள்ளை, சூரியனுடைய பிள்ளையான சனீஸ்வரன். அப்போ கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம். தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம். தனம் உண்டுங்கிறான். அப்போ பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலைக்கு வரணுங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லுங்கிறான். பிதுர் தோஷம் அப்படின்னாக்க தகப்பனாரில் ஒரு சிலர் மகர ராசிக்காரங்களுடைய தகப்பனாருடைய உடல் நலம் கொஞ்சம் தொல்லை பண்ணுற மாதிரியான அமைப்பில் இருக்கும். தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம். எதிரிகள் அழிவார்கள்னு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எதிர்ப்புகள் அழியும். இப்போ வந்து சொந்த பிஸ்னஸில் இருந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் காம்படிஷன் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவில் ரொம்ப சிரமப்பட்டு எதிர்த்து நின்றுட்டு இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில். அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம்
இப்போ அவங்களுடைய கம்பெனியும் அவங்களுடைய ப்ராடக்டையும் அவங்களுடைய தொழிலையும் அதாவது ஃபீல்டில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாங்கிற மாதிரியான நிலை நிறுத்திடலாங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விரிவாக சொல்லுது. அப்பேற்பட்ட இந்த மகர ராசிக்கு 11ல் சனீஸ்வரன் நிற்கிறதுங்கிறது மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறான். பொருளாதாரத்தில், தொழிலில், எதிர்ப்புகளில் இதெல்லாம் பாசிட்டிவாக நல்லபடியாக வரும். நெகட்டிவாக சொல்லக்கூடியது தகப்பனாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு. அப்புறம் எல்லாத்துக்கும் கிழவனானா தொல்லை வரத்தானே செய்யும். அப்போ மகர ராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கு வந்து வைத்திய செலவுகள் வரப்போக இருக்கும். ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கம் பார்க்கணும்ல. ஸோ அந்த வகையில் கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியம் தீர்க்கம் தனமுண்டு பிதிருதோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் அப்படின்னா எல்லாருந்தையும் சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு சிலர் மட்டும் பெரிய சம்பாத்தியத்துக்கு வந்துடுறாங்க இல்லையா. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வரணுங்கிற மாதிரியான ஒரு நேரத்தை சொல்லுன்னு சொல்கிறான். தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்கனல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான். அப்போ தொழிலும் சிறப்பாக இருக்கும், வாகனமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட அமைப்பு அந்த 11ல் சனீஸ்வரன் வந்து நிற்கிறதுங்கிறதுனால சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தனாதிபதி நிற்கிறார், குடும்பாதிபதி நிற்கிறார். ஒரு சிலருக்கு ஹெல்த் ரீதியான தொல்லைகள் இருந்துகிட்ருந்துருக்கும், அதெல்லாம் இனிமேல் விடுபட்டு நிற்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஹெல்த் நல்லாயிருக்கும், சொத்து சுகம் வாங்குறதுக்கான அமைப்பு வரும். சொத்து வாங்கியிருக்கவங்களுக்கு பில்டிங் பண்ணுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே பில்டிங் பண்ணி பாதியில் நின்றுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் முடிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. புதுசாக கட்டடம் கட்டுறதுங்கிறது, இடம் வாங்குறது அல்லது பில்டிங் வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்துலேருந்து வாடகை வருமானம்ங்கிற மாதிரியான அம்சம், தொழில் விருத்தி ஆகிறதுங்கிற மாதிரியான அம்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு இடத்துல சனீஸ்வரன் அங்கே உட்காந்துருக்கிறார். சரி, அப்போ ஹெல்த்து நல்லாயிருக்கும், சிந்தனைகள் நல்லாயிருக்கும், சுப செலவுகள் வரும், கோவில் குளம் போய் வர்றதுங்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, நாங்கள் ரொம்ப காலமாக கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கோம். சண்டை ஓட்டுக்கிட்டுலாம் பிரியலப்பா, சமாதானம் மத்தியம் பிரிஞ்சிருக்கோம். அந்த அம்மாவுக்கு அங்கே வேலை இருக்குது, எனக்கு இங்கே வேலை இருக்குது, நான் வெளிநாடு போயிட்டேன், அல்லது என் வீட்டுக்காரம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, இந்த மாதிரியான பாயிண்டில் வர்றாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் இப்போ குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு. அப்போ உங்களுக்கு அது விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால ஆளுக்கு ஒரு இடத்துல ஆளுக்கு ஒரு தேசத்தில் பிரிஞ்சிருந்தாலும் அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால இப்போ வந்து இந்த ஜிசி அப்ளை பண்ணுறது, பிஆர் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணலாம். எது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்ப்பா, நான் வேலை பார்த்துக்கிருக்கேன், ஆன்சைட் ஒர்க்கு போகலாங்கிறதுக்காக எதிர்பார்ப்பில் ரொம்ப இருந்தோம். எங்களுக்கு வேலையே கிடைக்கல. என்னை விட கம்மியாக வேலை செஞ்சவன், எனக்கு பின்னால் வேலை செஞ்சவன்லாம் சேர்த்து விட்டு அனுப்பிச்சி விட்டாங்கப்பா, இன்னும் நாங்கள் போகல, அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கான பாயிண்ட் உங்களுக்கு குரு பயிற்சியிலேயே வந்துருச்சு. பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ தொழில் ரீதியான உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, ஆன்சைட்டு போகிறதுங்கிறது, அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப காலமாக வெளிநாட்டில் இருக்கோம்ப்பா, நாங்கள் வந்து தூர தேசத்தில் இருக்கோம், பாலைவனத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஊருக்கு போகணும், வீட்டை பார்க்கணும், தோப்பை பார்க்கணும், வயலை பார்க்கணும், வாய்க்காலை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், சொந்த பந்தத்தை பார்க்கணும். அப்போ கூடவே இருந்தாலும் சொந்த பந்தம் இருந்து சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா குற்றம் பார்க்கையில் சுற்றம் இல்லைன்றான். சொந்த பந்தம் இருக்கிறதே சண்டை கட்டுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இன்டென்ஷனில் இருக்கவங்களுக்கு இப்போ வெளியில் வர்றதுக்கான அந்த யோகம் கிடைக்கும். நம்ம ஊரை நோக்கி வருவீங்க. அந்த சொந்த பந்தங்களோடு சேர்ந்து நிற்கிறதுக்கான அமைப்பு, குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறதுக்கான அமைப்பு, எதிர்காலத்தில் வந்து தொழிலுக்கான பேஸ் பண்ணுறதுக்கான, அதாவது சொந்த தொழில் பண்ணலாம், ஒரு இடத்த வாங்கி வைப்போம், ஒரு இண்டஸ்ட்ரி போடுவோம், அல்லது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போங்கிற மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக சொல்லலாம்னு இருக்குது. சரி, இப்படி லாபத்தில் வந்து நிற்கிறார் இந்த சனீஸ்வரன். இப்போ அவர் பார்க்குறது எங்கே பார்க்குறார்? மகரத்தையே பார்க்குறார். மகரம்ங்கிறது உங்கள் ராசி, அந்த ராசியவே பார்க்குறார். அப்போ இந்த சனீஸ்வர பகவான் மகரம் ஆட்சி வீடான தனது வீட்டையே பார்க்குறார். தன் வீட்டை தான் பார்க்கில் ஸ்தானம் பாழ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடம் சரி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அப்படி வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்கார், ராசியை பார்த்துட்ருக்கார். அதனால தான் சொல்லுவான், உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் மங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன். அருமையாக பிழைப்பாருன்னு சொல்லிட்டான். இது குரு ராசியாக பார்க்குறார். அப்போ சனீஸ்வரன் பார்க்குற பார்வை அப்படி ஒன்றும் கடுமையாக இருக்காது. அது ஒன்று. இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ராசியை பார்க்குறதுங்கிறதுனால ஆயுள் ஸ்தானம் மேம்படும். சில வயசான பெருசு இருக்கும் இந்த மகர ராசியில். அது இந்த அப்படித்தான் அமாவாசை தாண்டா அது எனக்கு இருப்பாங்க.
டக்குன்னு எந்திரிச்சு நிற்கும், விட்டால் ரேஸுக்கு போகிற மாதிரி. அப்போ அது மாதிரி உடல் ஆரோக்கியம் மிகுந்த நிலையில் நிற்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, ஆரோக்கியம் வலுப்படணுங்கிற மாதிரியான அமைப்பும் இந்த 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனீஸ்வரன் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறார் மகரத்தில். மகரத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கல என்ன செய்யும், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வீகத்திலேருந்து சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு போனால் தான் எங்களுக்கு சரியாகவே வரும் அப்படின்லாம் சொல்லிக்கிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த இடம் விட்டு இடம் மாறுறது, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு நடக்கும். அதாவது எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு. அதே இது வந்து பூர்வீகத்தை டெவலப் பண்ணணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வீடு கட்டினா நாங்கள்லாம் விருந்துக்கு போனோம்னா அங்கே தங்கிக்கிருவோம்ல, அல்லது வந்து வெக்கேஷன் போனோம்னா அங்கே ஃபேமிலியோடு இருந்துக்கலாம், அல்லது ஊர் திருவிழா நடந்துச்சுன்னா கூட போய் மாமி மச்சின வீட்டில் தான் திண்ணல உட்கார வேண்டியதாக இருக்குது, அங்கே போய் ஒரு வீட்டை கட்டிக்கிறலாம்ல சின்னதாகாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருப்பாங்கள்ல, அந்த வேலைகள் எல்லாம் இப்போ நடந்து வரும்ன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, எனக்கு இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, அதை கேட்டிங்கனாலும் இப்போ கொடுப்பாங்க, அது மாதிரியான ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க. வெகு சிலருக்கு மட்டும் மாமன் மச்சினனோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். என்ன காரணம், 5ஆம் இடம்ங்கிறது மாமாஸ்தானம். அப்போ அந்த மாமன் மச்சினன்னு வரக்கூடிய வகையில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான பற்றாக்குறை வந்த மாதிரி இருக்கும். ஆனால் டபக்குன்னு ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து பொருளாதாரம் வந்து அதை நெப்பிடும். அப்போது உங்களுடைய பெரிய எஃபர்ட்டோ பெரிய கவலையோ பட வேண்டியதில்லை, தொழில் ஸ்தானம் மேம்பட்டு நிற்கணுங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு நல்லபடியாக சொல்லணும்னு இருக்குது இதில். சரி, அப்போ அந்த 5ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறதுனால குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க மகர ராசிக்காரங்க. ஆண் பொண்ணெல்லாம் குழந்தை பாக்கியம்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இப்போ நிறைய அந்த குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவாங்க. எது, கல்வியில் சேர்க்கறதுக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்க்கே எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் நான் டாக்டர் ஆகியே திறனும்னு நிற்பான், இல்லாட்டி எனக்கு இன்ஜினியர் ஆனால் நான் சொல்கிற காலேஜில் தான் எனக்கு இடம் வேணும்னு நிற்பாங்கல்ல. அது மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது இப்போ இவங்களுக்கு பொருளாதார செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த வேலையெல்லாம் நடக்கும். அப்போது அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்திங்கன்னா அவங்க விரும்புகிற மாதிரியான காலேஜில் இடம் கிடைக்கிறதுங்கிறது. ஒரு சிலர் வந்து நாங்கள் வெளிநாட்டில் போய் எம்எஸ் பண்ணலான் இருக்கோம், எம்பிஏ பண்ணலான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான வேலைகள்லாம் இப்போ இந்த பீரியடில் நடந்து வருங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலான்னு உண்டு. அப்போ வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கவங்களாம் இனி நல்லா புரிஞ்சு நெருங்கி வருவாங்கங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு. அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை புரிஞ்சுப்பாங்கங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு இந்த வேலை செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லலாங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த புத்திர பாக்கியம்னு இல்லாமல் இருந்து அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். என்னப்பா சனி பார்க்குதுன்னு சொல்கிற, அப்புறம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி. ரெண்டாவது வந்து ரிஷபம் வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானாதிபதியான சுக்கிரன் சனீஸ்வரனுக்கு நட்பு ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல போய் நிற்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு எடுத்துட்டா ரிஷபத்துக்கு ஒரே யோகாதிபதினு சொல்லக்கூடியவன் சனீஸ்வர பகவான், அவர் வந்து அந்த ரிஷபத்தை பார்க்கறதுங்கிறதுனால இப்போ இந்த IUI பண்ணுறேன், IVF பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அல்லது டெஸ்ட் டியூப் அல்லது வாடகை தாய் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அல்லது அடாப்ஷன் கடைசி முயற்சிக்கு கூட வாங்க அடாப்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு வந்தால் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடாப்ஷன் கிடைக்கிறதுங்கிறது, IUI பண்ணுறது, IVF பண்ணுறதுல எல்லாம் குழந்தை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். ஆனால் இந்த அமைப்பு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் பிராப்த கர்மாவாக இருக்கணும். ஏன்னா கர்மா இருந்தால் தானே அதை வந்து செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஊருக்கு போகலாம், 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்க ஊருக்கு போகலாம் அப்படின்னாக்க முதல்ல வண்டி வாகனம் வச்சுருக்கணும். அந்த வண்டி வாகனம் இருக்காங்கிறது வந்து அவங்க ஜாதகத்திலேயே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புத்தர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்தரர் இல்லை நல்லோர் கூடிடில் பிறந்து சாவார் புத்தரன் 7ஆமாதி பொருந்துங்கேந்திர குணத்தில் உச்சிட பலவனாகி ஓங்கும் மாறாதிவன்றன்னும் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை இணைமறை சொல்லுந்தானேன்னா, சுத்தமாக வாரிசு கிடையாதுன்னு சொல்லுங்கிறான். அப்போ வாரிசு இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்துக்கு வந்து சனி பயிற்சியான என்ன, குரு பயிற்சியான என்ன. இன்னொரு பக்கம் பாருங்க, மைந்தர் உண்டாவதும் இல்லை இம்மை மறுமைக்கும் அடை உண்ட மாந்தர்க்கும் தொல்லை அந்த வைந்தாம் இடத்தெல்லை புதன் சனி அன்புற மைந்தர் உண்டாவதும் இல்லை அப்படிம்பாங்க. புத்தர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்தரர் இல்லை நல்லோர் கூடிலில் பிறந்து சாவார்ன்றான். அப்போ இது மாதிரி தோஷமான அமைப்பு இல்லாமல் அவங்களுக்கு டிலே ஆகிற மாதிரியான அமைப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அடாப்ஷனுக்கான பிராப்தம் மட்டும்தான் இருக்கும், பெக்க முடியாது, அடாப்ஷன் மட்டும்தான். இகடு மாறு 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 மெட்டு மான ராசியில் இனியமைந்த நாதன் எளிவடைந்து நோக்கினர் புகழுயர்ந்த புண்ணியத்தர் புனித நோக்கம் எய்தினால் புத்திரனில் சிறந்த பிள்ளை தத்தனை பொருந்துவான் அப்படின்னா எடுத்து வளர்த்துக்கிறதுக்கான அமைப்புங்கிறதும் இந்த டைமில் உண்டு. அப்போது அந்த பிராப்தம் இருந்து அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற அந்த அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த டைமில் அதுக்கான வைத்திய முறைகளை எடுத்து வைங்க, கன்ஃபார்மாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தைகள் வகையில் மனமகிழ்ச்சி உண்டாகும், அவங்க வகையில் செலவினங்களை கூட்டி கொடுக்குங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு இந்த நடப்பு சனி பகவானுடைய பயிற்சி.
அதே மாதிரி அந்த சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக பார்க்கறது மகர ராசிக்கு அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 8ஆம் இடத்தை சனி பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்? அஷ்டமஸ்தானம்ங்கிறத ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆயுள் காரகனான சனீஸ்வர பகவான் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது ஆயுளில் விருத்தி பண்ணி கொடுக்கும். அதனால தான் முடியாமல் இருக்கவங்களும் எந்திரிச்சு நிற்பாங்கன்னு சொன்னது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொத்து சம்மந்தமாக பெரிய பிரச்சனைகளில் நின்றுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் விடுபட்டு மேம்பட்டு நிற்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, வலுவாக சொல்லணுன்ற மாதிரியான அம்சம் உண்டு. வெகு சிலருக்கு மட்டும் பேக் பெயின், அதாவது இடுப்பு வலி, அந்த முதுகு தண்டுவடத்தில் கீழே வலி வர்றது அல்லது முதுகு வலி வர்றது, அது மாதிரியான தொல்லைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் எந்த ரூபத்தில் எடுத்துக்கிட்டாலும் சனீஸ்வரன் வந்து 11ஆவது பாவத்தில் லாபஸ்தானத்தில் நிற்கிறனால மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுளில் தொல்லை கொடுக்கறதுங்கிறதோ அல்லது ஆரோக்கியத்தில் புதுசாக படுக்க வைக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்போ கிடையாது. அப்போ இந்த கில்லர் டிசீஸ், லைஃப் த்ரெட்டனிங்கான ப்ராப்ளம்ங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையால் நிம்மதி கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, குழந்தைகளால் நிம்மதி கிடைக்கணும், அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பெருமை அடையணும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சான்றோனாக வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் சொல்லலாம். அது மட்டுமல்ல, குறிப்பாக இரும்பு தொழிலில் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னமும் தொழில் ஸ்தானம் மேம்பட்டு நிற்குங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டுமல்ல, அந்த குரு உச்சம் பெற்று அந்த சனீஸ்வரனை பார்க்குறாரு. குரு தொழிலில் இருப்பாங்க இல்லையா, வாத்தியார் வேலையில் இருப்பாங்க வருங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னமும் பொருளாதார ரீதியாகவும் அதாவது உத்தியோக ரீதியாகவும் உயர்வையும் நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்குது. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று சனீஸ்வரனை பார்க்குறார். ஸோ அப்பேற்பட்ட யோகமான ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியை சொல்லலாம். மகர ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி 10லேருந்து 11க்கு வர்றதுங்கிறது அவ்வளோ சிறப்பான பயிற்சி. சரி, அப்போ இப்படி பயிற்சியாகி நிற்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் 10லேருந்து 11க்கு பயிற்சி ஆகிறார் பாருங்க. அந்த பயிற்சி டைமில் மட்டும் கொஞ்சம் முன்னுமாக உடல் தொல்லைகள் அது இதுன்னு கொடுத்துட்ருக்கோம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ அது 2ஆம் பட்சம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து வலுவானதொரு யோகத்தை தான் செய்கிறதுக்கான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குதே தவிர தோஷத்தை செய்கிறதுக்கான பயிற்சியாக இல்லை. சரி, அப்படியே அவர் யோகத்தை செய்கிறதுக்காக வந்தார்னாலும் அவரை வந்து கரெக்டாக பிரீத்தி பண்ணிங்கன்னா இன்னும் அந்த யோக பாக்கியம் வலுவாக வேலை செய்யும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யலாம்? குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போகலாம், தேனி பக்கத்தில் இருக்குது, அல்லது திருநள்ளாறு சனீஸ்வரனுடைய ஸ்தலம், அங்கே போய் வரலாம். சப்போஸ் நீங்கள் வெளி ஊரில் இருக்கீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு நெய் தீபம் வச்சு சுவாமியை கும்பிட்டுட்டு வரலாம். துளசி மாலை சாத்துறது, ஆஞ்சநேயராக இருந்தால் வெண்ணெய் வாங்கி சாத்துறது, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரலாம். இல்லை அதுவும் இல்லைப்பா ஆஞ்சநேயர் பெருமாள் கோயிலெலாம் பக்கத்தில் இல்லை, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் பிள்ளையார் எங்கேயும் இருப்பார். எங்கும் நிறைந்த பரம்பொருள் பிடிச்சி வச்சா பிள்ளையார் ஆச்சு. அதனால் பிள்ளையார் வந்து எங்கேயும் இருப்பார். அவருடைய சந்நிதியில் வந்து சனிக்கிழமை விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுவும் இல்லை அப்போ என்ன செய்ய அப்படின்னா நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா பிள்ளையார் மஞ்சளை பிடிச்சி வச்சு கூட அது முன்னாடி விளக்கு வச்சாலும் சரியாக போச்சு. அப்படி இல்லைன்னா பிள்ளையார் படத்தை வச்சு கூட அவர் முன்னாடி விளக்கு வச்சுட்டு வரலாம். அதே மாதிரி அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்புக மூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படிங்கிறான். அதனால் பிள்ளையாரை கட்டியா அப்படிங்க, அதுவே போதுமானது. மற்றபடி இந்த சனி பகவானுடைய பயிற்சி சகல ஐஸ்வர்யத்தையும் சகல செல்வாக்கையும் மன நிம்மதியையும் மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதுலேயும் இருக்குது. இந்த பயிற்சியிலையும் மேலும் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் புசியுமாம் துல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போது மகர ராசிக்காரர்களுடைய குடும்பம் வந்து ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.